Hi friends, நீங்கள் பார்க்குறது Learn with Amos. நம்ம வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கு தேவையான என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் இப்போ கூகுளில் போய்க்குவோம். கூகுளில் போய் விசுவல் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுங்கள். விசுவல் ஸ்டூடியோ கோட் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லிங்க் வரும். அதில் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட விசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், லினக்ஸ் இல்லைனா மேக்னா மேக். நான் வச்சுக்கிறது விண்டோஸ், ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் பண்ணும்போது ஒரு எரர்ஸை இந்த சாஃப்ட்வேர் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். எல்லாருக்குமே எரர்ஸ் வரதான் செய்யும். மனுஷனை பிறந்தாலே தப்போட தானே செய்வோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் கோடிங் பண்ணும்போது எரர்ஸ் வர்ற டைமில் இந்த சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணுவங்களுக்கு என்னென்ன எரர்ஸ்லாம் இருக்கோ அந்த எரர்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணும். அப்படியே உங்களுக்கு அந்த எரர்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டும். எங்கெங்களை எரர்ஸ் நீங்கள் விட்டுருக்கீங்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் காட்டும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லா டெவலப்பர்ஸும் இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் அவங்களுக்கு தேவையான கோடிங்ஸை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான சாஃப்ட்வேர் அண்ட் ரொம்பவே ஃபேமஸான சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் செகண்ட் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இது இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா பேக் எண்ட், அதாவது இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் தான் பார்த்துருக்கோம், பேக் எண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரும் இந்த கோர்ஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நம்ம பேக் எண்டு படிக்கும் போது இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரோட பேர் என்னென்னா ஃபைல்ஸில்லா. இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு புரிய வைக்கனா, உங்கள் இப்போ நம்ம பேக் எண்ட் இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான கோடிங்ஸ் நம்ம உருவாக்குற HTML ஃபைலாக இருந்தாலும் CSS இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் எந்த ஃபைலாக இருந்தாலும் உங்கள் ப்ரௌசர்லேயே ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். பட் நம்ம பேக் எண்டில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் லைக் PHP, MySQL டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை. அந்த டேட்டாபேஸில் தான் அந்த கோடிங்ஸ் போட்டு நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டாபேஸ் நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். கற்றுக் கொடுக்கும் போது நம்ம மாதம் காசு கட்டி பண்ண வேணாம். ஸோ அதனால் நம்ம கம்ப்யூட்டரையே உங்கள் லேப்டாப்பையே நம்ம ஈஸியாக ஒரு டேட்டாபேஸாக க்ரியேட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் நம்ம லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரையோ ஒரு செகண்டில் நம்ம அதை டேட்டாபேஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த டேட்டாபேஸில் நம்ம இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த டேட்டாபேஸ்க்கு நம்ம உயிர் கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் நம்ம இந்த டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்ம விண்டோஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளைண்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ கிளைண்ட் சைடு நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஃபைல்ஸில் கிளைண்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ, அப்புறம் வித் மேனுவல். இப்போ நம்ம வெறும் ஃப்ரீ விசனே டவுன்லோட் பண்ணுவோம். அதான் ஓப்பன் சோர்ஸே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஆனிவர்சரிலாம் காட்டுறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பின்னாடி வந்துடும். இப்போது இந்த விசுவல் கோடையும் ஃபைல்ஸில்லா இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் நீங்கள் இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுற சொன்னேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துருச்சு. அக்செப்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணணுன்னு காட்டும். ஓகே, ஆப் டேட்டாவில் லோக்கலில் ப்ரோக்ராம்ஸில் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓகே இருக்கட்டும். உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ 300 MB ஸ்பேஸ் வச்சுட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்துருங்க. உங்கள் டெஸ்க்டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐக்கான் ஷோ ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இதோ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆகிற டைமில் நம்ம இந்த ஃபைல்ஸில்லாவே இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்குது. இதோ ஃபைல்ஸில்லா ஒரு செட்டப் வந்துருச்சு. இதை நம்ம அக்ரி கொடுத்துருவோம். அக்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அக்செப்ட் கொடுத்துறாங்க. டிக்ளைன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான். இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஃபைல்ஸ் இல்லாமல். இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஃபினிஷ் கொடுத்து ரன் பண்ணிடலாம். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதை நம்ம கோர்ஸ் முடிகிற வரையும் இந்த 2 சாஃப்ட்வேர் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இப்போ ஃபைல்ஸ் இல்லாமல் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போதைக்கு ரன் பண்ண வேணாம் ஃபைல்ஸ் இல்லாம. ஸோ இதை நம்ம ஃபினிஷ் கொடுத்துருவோம். விசுவல் ஸ்டுடியோ கோடை மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாமே சூப்பராக ரன் ஆகுது. நம்ம அடுத்து வர்ற வீடியோவில் நம்ம இந்த HTML லாங்குவேஜை எப்படி கோடிங் பண்ணணும், இந்த HTML லாங்குவேஜ் எப்படி ரன் பண்ணணும், இந்த HTML லாங்குவேஜ் வச்சு என்னெல்லாம் யூஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.